வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அக்டோபர் 27 விஜய் நடத்திய அந்த விக்கிரவாண்டி மாநாடு ஏகப்பட்ட கட்சிகளை யோசிக்க வச்சிருச்சு. கொஞ்சம் நெஞ்ச கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல, அதுலயும் அடப்போட சில்மிஷம் சின்ன சின்ன பசங்க தான் சேர்ந்துருக்குறாங்க. எல்லாம் 17-16 வயசு பசங்க, யாருக்குமே ஓட்டுரிமை இல்லை, கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஓட்டுரிமை இருக்கலாம் அப்படின்னு அது ஒரு தகவல். மற்றபடி என்ன பண்ணிட போறாங்க, நடிகருங்கிற பேர்ல கூட்டம் குடிச்சுப்பான் அப்படின்னு இன்னொரு தகவல். எப்படி ஆளாளுக்கு ஒரு தகவலாக இருந்தாலுமே கூட விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளை பாதித்து விட்டார் இந்த ஒரே ஒரு மாநாட்டின் மூலமாக அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான ஒன்று. அதுல திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள். எல்லோரும் எனக்கு வேணுங்க. ஆமா, இந்து வேணும், இஸ்லாமிய வேணும், கிறிஸ்தவன வேணும், பட்டியலின மக்களை வேணும், புத்த மதத்தை சேர்ந்தவனும் வேணும், அருந்ததிய மக்களும் வேணும். புரியுதுங்களா? உச்சியில உள்ளவனு வேணும், கீழே காலில் உள்ளவனு வேணும். ஒரே வார்த்தை. வர்ணாசிரமத்தில் சொல்றாங்க, வர்ணாசிரமம் சொல்றாங்க பார்த்தீங்களா? உச்சியில உள்ளவங்க, நெத்தியில பிறந்தவங்க, இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரிலாம் எங்க பிறந்தாலும் சரி அனைத்தும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த சமூக நிலைப்பாடு, ஜனநாயகமான போக்கு, எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. அந்த பேச்சு நிறைய பேரை இன்னைக்கு சிந்திக்க வச்சிருச்சு. ஆமா, தமிழக அரசியல் கட்சிகள் அதன் அடிப்படையில டக்குன்னு பார்த்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை டக்குன்னு துணை முதல்வராக இறக்கிட்டாங்க. ஏன்னா இவர் மாசு உள்ளவர் விஜய். ஆமா, நடிகர் இல்லையா? 1000 தான் இருந்தாலும் அவருக்காக சில கூட்டம் இருக்கு, அவருக்காக ஓட்டு போடக்கூடிய மக்களும் இன்னைக்கு வந்துட்டாங்க. ஏகப்பட்ட பேர், நிறைய அப்ளிகேஷன் தமிழக வெற்றி கழகம் அப்ளிகேஷன் போயிட்டே இருக்கு. டெய்லி உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பிஸியான ஒரு கட்சியா இன்னைக்கு வந்தாச்சு. மீண்டும் மதுரை, மற்றபடி திருச்சி, அந்த பக்கம் கன்னியாகுமரி, அந்த ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம மீண்டும் ஒரு மாநாடை நடத்தும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி போட்ட திட்டம். அதுக்கு உண்டான இடத்தை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதன் அடிப்படையில இன்னும் கலக்கத்தை, ஆமா, குறிப்பாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதன் அடிப்படையில மாசுங்கிறது விஜய்க்கு கன்ஃபார்மா இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய படங்களை எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த மெர்சல், மற்றபடி ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம், அடிக்கிட்டே போகலாம். சர்தார், இந்த இன்னும் அரசியல் சம்பந்தப்பட்ட, மற்றபடி ஒரு மக்கள் நலன் கருதிய படங்கள். அதுல தன்னுடைய ஒரு நிலைப்பாடை மக்களுக்கு ஆதரவா அரசியல் களத்தை கொண்டு சென்றிருப்பார். எம்ஜிஆரை போன்ற ஒரு திட்டத்தை கையில எடுத்தாரு. மற்றபடி எம்ஜிஆரை போல இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்க வந்துட்டாரு. எம்ஜிஆருக்கு கூட அது மாதிரிதான் சொன்னாங்க, என்னத்தான் ஒரு நடிகர், என்னத்த கூத்தாளியனை கொண்டாடின போறாரா அப்படின்னாங்க. இன்னைக்கு கூத்தாளி தான் மக்கள் திலாவமாகவும் காலத்தை வென்றவனாகவும் மக்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரட்டை இலைங்கிற ஒரு சின்னத்தை இன்னைக்கு வரைக்கும் அடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதிமுக நிலைப்பாடு 4-5 செஞ்சிருக்காங்க, அது அவர் நிலைப்பாடு. அந்த அளவுக்கு அதிமுகவை நிலைநிறுத்திட்டார். அது மாதிரி தாவேகாவை, தமிழக வெற்றி கழகத்தை விஜயும் நிலைநிறுத்தி விடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு திமுக ஒரு பக்கமும் அதிமுக ஒரு பக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரகசிய மறைமுகமான திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற பயங்கரமான ஒரு தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துவிடக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல உதயநிதியை துணை முதல்வராக போட்டாங்க. ஏன்னா அவருக்கு மாசு இருக்கு, நம்ம சுபா சொல்லக்கூடாது. அதன் அடிப்படையில ஒரு நடிகருக்கு நடிகர் அப்படிங்கிற கான்செப்ட், சின்ன பையன், விஜயோட ரொம்ப சின்ன பையன் ஒரு உதயநிதி ஸ்டாலின் இப்பவே துணை முதல்வராக விட்டார். மற்றபடி அஸ்ட்ராலஜி, மற்ற சோர்ஸா நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக அவருக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழலாகவும் உதயநிதிக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில டக்குன்னு துணை முதல்வராக போட்டாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு விஜய்க்கு எதிராகவே ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றபடி மாநாட்டில் எந்த டச் பண்ணிடாதீங்க பாருங்க முதல்வரை அடிக்க போட்டார். ஆமா,
வேணா ஒரு டச் பண்ணிட்டு அப்படின்னா அவங்க எதிர்த்து தெரிவிக்கக்கூடிய சமயத்தை பப்ளிக் ஆயிடுவாங்க. அதை பாருங்க, சீமான் சம்பந்தம் எல்லாம் வார்த்தையை விட்டு விஜய் ஒரு டாப்ல கொண்டு வந்துட்டார். சீமான் எந்த அளவுக்கு வந்தாரோ அந்த அளவுக்கு விஜய் வருவாராங்கிற ஒரு கேள்விக்கு இருந்தாலுமே கூட சீமானே தூக்கி விட்டுட்டார். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு விஜயோட பேச்சு தான். ஆமா, அப்புறம் அவரே அண்ணன் தம்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால சீமானுடைய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மற்றபடி விஜயினுடைய நிலைப்பாடு சொல்லிட்டாங்க, யாரு கத்துனாலும் சரி கண்டுக்கிறாதீங்க, யார் என்ன சொன்னாலும் என்ன இதானா சரி மரியாதை விமர்சனம் கொடுங்க. ஆமா, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நம்ம கட்சி வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு விஜய் தொண்டர்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில விஜயனுடைய ஒரு கொள்கை நிலைப்பாடு மற்றபடி செயல்பாடு மக்களுக்கு பிடித்து விட்டதாகத்தான் தெரியுது. அதன் அடிப்படையில் திமுக இன்னைக்கு தாவேகாவை பார்த்து சிறிது அச்சப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆமா, அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயத்தை எந்த அளவுக்கு திமுகவுடைய ஓட்டு சிதையும் அப்படிங்கிற ஒரு தகவலும் அன்னைக்கு போயிட்டு, அதன் அடிப்படையில டக்கு 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 டக்குன்னு அவங்க நாடாளுமன்ற அதாவது சட்டமன்ற ஒரு தேர்தலுக்கு முன்னாலே 1.5 வருஷம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி குழு அமைச்சிட்டாங்க, ஒரு 5-6 பேரை போட்டு. அது உதயநிதி கன்ஃபார்மா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இப்பவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, எங்கெங்க என்ன சமாச்சாரம், எங்கெங்க எந்த அளவுக்கு நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஆட்சி கையில இருக்கு, பிரச்சனையே கிடையாது, போயிட்டு இருக்காங்க. அதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல், மற்றபடி சேர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல். எப்படியோ பாஜகவோடு அதிமுக சேராது, விஜயும் சேர மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை விஜய் தன் பக்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு எடப்பாடி போயிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில மாநாட்டுக்கு பலவிதமான கோடிகள் கை மாறின, எடப்பாடி உதவி செய்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். சில பேர் அது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான சமயம் எப்படியோங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சொல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும், ஆமா, இவர் விஜய் அந்த மாதிரி வந்துட்டார் அப்படின்னா கூட்டணி சேர்த்தணும் அப்படின்னம்னா இவர் தன்னுடைய தலைமையின் கீழே அதிமுக கொண்டு விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பயம் உணர்வும் இன்னைக்கு எடப்பாடி சைடுல இருக்கு. ஆமா, அவர் இன்னைக்கே சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கொண்டு விட்டார் விஜய். இதே திமுக சரியான அடிதான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டு இல்லாதனால கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம், பிறகு நம்ம பங்கிட்டுக் கொள்ளலாம். அது இன்னொரு கருத்தும் போயிட்டு இருக்கு. 154 சீட்டு, மற்றபடி 80 சீட்டு நம்ம தாவேகா போட்டியிடான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட். அப்ப என்ன ஆகுது, வெற்றி பெற்றோம் அப்படின்னா முதல்வர் எடப்பாடி, துணை முதல்வர் விஜய். எப்படி பாரு, இந்த ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. ஆனா தலைமை என்று வரக்கூடிய சமயத்துல எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக் கொள்வாரா அப்படிங்கிறத இன்னைக்கு கூடுதலான ஒரு தகவல். ஏன்னா விளக்கணங்களே அவர் கட்சிக்குள்ள சேர்க்காம இருந்துட்டு இருக்க, நான் தான் அப்படிங்கிற அந்த அகம்பாவமா இல்லது நம்மளை மற்றவனை உள்ள நம்மளை எல்லாம் ஓர கட்டிடுவாங்க அப்படிங்கிற பய உணர்வா அப்படிங்கிற அவரை கேட்டாதான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, வெளியே போயிட்டே உள்ள வரக்கூடாது. அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நம்முடைய அந்த பொதுச் செயலாளர் போஸ்டுக்கு ஏதாவது கேட்டு வச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட். அதே நேரத்துல கூட்டணிங்கிற கான்செப்ட் நம்ம இருந்தா தான் சரியா வரும். விஜய்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா முடிஞ்சு போச்சு. எடப்பாடிங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிடும். பொதுச் செயலாளர் கான்செப்ட் யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு விஜய் எந்த வகையில வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதிமுகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப திமுகவும் விஜய்க்கு எதிராக, அதிமுகவும் விஜய்க்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில எதிரிக்கு எதிரி நம்ம நண்பன். திமுக அதிமுக கூட்டணியாக சேர்த்து மறைமுகமாக விஜயை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கின்ற சமீபத்துல பாத்தீங்கன்னா பல திட்டங்களை கலைஞர பேரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி கலைஞர பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. மற்றபடி நேருக்கு நேர் மோத தயாரா சவால், அது ஒரு கான்செப்ட். மற்றபடி உதயநிதி சொல்லிட்டார், மேடையை போடுங்க, டேட்டை நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க, நானே எதிர்த்து மோத தயார், ஆமா ஒரே மேடையில் நம்ம விவாதம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்து. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு சவாலா அப்படி சொல்ல முடியாது.
அதிமுகவுக்கும் வந்து இது சவாலாக சொல்ல முடியாது. சும்மா இவங்களா வந்து ஒரு மோதிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படை என்ன ஆகுது? விஜய் சம்பந்தப்பட்ட வகையில ஏதோ ஒரு வகையில ஆமா நாம் பாதுகாக்கப்படுவோம். அப்ப வந்து தன்னுடைய கட்சியை நம்மளே தூக்கி நிறுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் விஜய்க்கு மறைமுகமாக எதிர்ப்பாகவும் விஜய் வந்துவிடக்கூடாது, வளரவிடக்கூடாது என்பதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிற ஒரு தகவல் இது மூலமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் 1.5 வருஷம் இருக்குதுங்க. அதுக்கு இடையில விஜயை திமுகவும் அதிமுகவும் வளரவிடாமல் தடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது வரும் காலங்கள் நமக்கு பதில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.